இன்றைக்கு நாம் பைபிளில் உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பேசப் போகிறோம். மோசே சிவப்பு கடலை பிரித்த கதை. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க கடவுள் மோசேயை தேர்ந்தெடுத்தார். ஃபிரோன் அவர்களை விடுவிக்க மறுத்த போது கடவுள் எகிப்தின் மீது 10 வாதைகளை அனுப்பினார். இறுதியாக ஃபிரோன் இணங்கினார். ஆனால் பின்னர் மனம் மாறி இஸ்ரவேலர்களை துரத்தினான். அவர்கள் சிவப்பு கடலை அடைந்த போது பின்னாலிருந்து எகிப்திய படை நெருங்கி வந்தது. இந்த நெருக்கடியான தருணத்தில் கடவுள் மோசேயிடம் தனது கையை கடலின் மேல் நீட்டச் சொன்னார். அற்புதமாக கடல் 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேலர்கள் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர்கள் அவர்களை துரத்தி சென்ற போது கடவுள் கடல் நீரை மீண்டும் ஒன்றாக்கினார். எகிப்திய படையை மூழ்கடித்தார். இந்த அற்புதமான நிகழ்வு இஸ்ரவேல் மக்களின் விடுதலையையும் கடவுளின் வல்லமையையும் காட்டுகிறது. நன்றி கேட்டதற்கு. இன்றைக்கு நாம் பைபிளில் உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பேசப் போகிறோம். மோசே சிவப்பு கடலை பிரித்த கதை.